வணக்கம் மக்களே. லவ் ஜிகாத் போய், லேண்ட் ஜிகாத் போய், கார்பரேட் ஜிகாத் போய், இப்போ செக்ஸுவல் ஜிகாத் வந்துருச்சு. இந்தியா முழுக்க இன்னைக்கு மிகப்பெரிய விஷயமா பேசக்கூடிய ஒரு விஷயம் டிசிஎஸ்ல நடந்த மதமாற்ற சம்பவம் பிளஸ் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட். அந்த விஷயம் முதல்ல ஒரு இந்து பெண் இருக்காங்க, ஒரு இஸ்லாமிய நபர் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் காதல் வருது. என்னன்னா அந்த இஸ்லாமிய நபர் தன்னை செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்ல அடிக்கடி ஈடுபடுத்துறாரு. தன்னுடைய மத மார்க்கத்தை அடிக்கடி என்ன பின்பற்ற சொல்றாரு, பர்கா போட சொல்றாரு, டெய்லி நமாஸ் பண்ண சொன்னாரு, ஃபாஸ்டிங் இருக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காப்புல அந்த இஸ்லாமிய நபர். அந்த இந்து பெண் காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி இப்படி பிரச்சனை நடக்குது, அந்த நபர் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. காவல்துறை அதுக்கு கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்க. இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ண விஷயம் அவங்க கம்பெனி முழுக்க பரவுது. அந்த கம்பெனியில் இருக்க இன்னும் 8 பெண்கள் போய் எங்களுக்கும் இந்த மாதிரி நடக்குது, இப்படி பிரச்சனை எங்க கம்பெனியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஏன்னா இந்த ஒரு பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு, திரும்ப பின்னாடியே 8 பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்களே, அப்ப இது சாதாரணமா விஷயமா இருக்காது. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டு நம்ம இதை எப்படி நடக்குது, என்ன மாதிரி நடக்குது, எந்த விதத்தில் நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக காவல்துறை ஒரு பிளான் பண்ணி அங்க கூட்டுறது, பெருக்கிறது, அப்புறம் கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கறவங்கள அந்த மாதிரி வேலைக்கு சேர்றாங்க. காவல்துறையை சேர்ந்த நபர்கள் அங்க வேலைக்கு சேர்ந்து எந்த மாதிரிலாம் நடக்குது, என்ன மாதிரிலாம் பண்றாங்க அப்படிங்கறத ரிப்போர்ட் சொல்லணும் இல்லையா மேலிடத்துக்கு. அது கவனிக்கிறாங்க. இங்க இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு தெரிய வருது. இதுல காவல்துறை சொல்றாங்க, குறிப்பா இந்த மாதிரி மதமாற்றம் பண்றவங்களோட டார்கெட், இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றவங்களோட டார்கெட் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, ஏழையா இருக்கிறவங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலி, தனக்கு பணம் வேணும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக வேலைக்கு உழைச்சி வீட்டுக்கு ஒழுக்கமா சம்பளத்தை கொடுத்துட்டு இருக்கிற பெண்கள், ஆண்கள் கிட்ட இந்த மாதிரி மதமாற்ற சம்பவம், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் விஷயம் நடக்குது அப்படிங்கிறத காவல்துறை வட்டாரத்துல தெரிவிச்சிருக்காங்க. டாடா கன்சல்டன்சி அந்த நிறுவனத்துக்கிட்ட நெட்டிசன்கள்லாம் கேள்வி எழுப்புறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கே, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு சொல்றாங்க, எங்க நிறுவனத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க உடனடியாக ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. காவல்துறை தரப்புல டிசிஎஸ் கிட்ட கேட்டப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க முழுமையான விசாரணைக்கு நாங்க ஒத்துழைக்கிறோம், எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை, நாங்க எந்த விசாரணைக்கு நாங்க ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடு தரப்பு முடிச்சுக்கிட்டாங்க. பிளஸ் இது மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு அங்க இந்த டிசிஎஸ் நிறுவனத்துல இந்த மதமாற்ற சம்பவம், இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல ஈடுபட்டவங்க மேல உடனடியா நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட காவல்துறையை சேர்ந்தவர்கள் பேரை கைது பண்ணியிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட ஆண்கள் 6 பேரு, பெண்கள் மிச்சம் இருக்கிறவங்க. சோ இந்தியா முழுக்க இந்த மாதிரி செக்ஷுவல் ஜிகாத், கார்பரேட் ஜிகாத் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இது நம்ம விழிச்சு கொள்றதுக்கு உண்டான ஒரு நேரம் மக்களே. நம்ம நாசிக்ல நடந்த இந்த விஷயம் நாளைக்கு தமிழகத்துல வராது அப்படிங்கிறது என்ன நிச்சயம் இருக்கு? இன்னைக்கு நம்ம வீட்டு பெண்கள் எங்க போறாங்க, எங்க வராங்கிறத கண் கூர்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னு கேட்டா இன்னைக்கு போதையின் பிடியில தமிழகம் அடிமையாகி, இன்னைக்கு சின்ன குழந்தையில இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் போதையில அடிமையாகி சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அடுத்த வீட்டு பெண்களுக்கு நடந்த விஷயம் நாளைக்கு நம்ம வீட்டு பெண்களுக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு? இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தோட பிடியிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா, இந்த போதையின் பிடியிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா, இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இந்த கார்பரேட் ஜிகாத்தின் பிடியிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா, நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். நம்ம வீட்டு பெண்களை கவனிக்கணும், நம்ம வீட்டு ஆண்களை கவனிக்கணும். எங்க போறாங்க, எங்க வர்றாங்க, எப்படி பழகுறாங்க, யார்கிட்ட பழகுறாங்க, எந்த மாதிரி விஷயம் பேசுறாங்க, எந்த மாதிரி விஷயம் பண்றாங்க, எப்படி நடக்குது அப்படிங்கிற இத்தனை விஷயத்த கவனிச்சு நம்மளை காப்பாத்திக்கணும். இந்த செக்ஷுவல் ஜிகாத், இந்த கார்பரேட் ஜிகாத், லவ் ஜிகாத், லேண்ட் ஜிகாத், இந்த ஜிகாத்துகள்ல இருந்தெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும் மக்களே.